என்னம்மா படிச்சிட்டு இருக்க? வாழ்க்கை முதல் கங்கை படிச்சீங்களா? அப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த உலக வரலாற்றில் பெண்கள் படிச்சிருக்கீங்களா? நான் இன்னைக்கு ஒரு காணொளி பார்த்தேன். அது அரபு நாடுகள் அந்த மாதிரி இடமா தான் இருக்கு. ஏன்னா அந்த பாறையெல்லாம் சுண்ணாம்பு பாறை மாதிரி தான் தெரியுது. ஒரு பொண்ணு ஒரு மலையில வசிக்கிற மாதிரியான ஒரு அமைப்புல தான் இருக்கிறாங்க. அந்த பொண்ணு போகுது. எங்க வீட்டுல இருந்து பையெல்லாம் மாட்டிக்கிட்டு துப்பாக்கி தோட்டா எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாம் கட்டிட்டு போகுது போகுது போகுது. அது நடக்கும்போது ஆரம்பத்துல இருக்கிற அந்த வேகம் போக போக ஒரு சோர்வையே அடைஞ்சிருது. ரொம்ப ஆழத்துல பார்த்தா ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. அது நின்று பாக்குது. ஒரு இடத்துக்கு போயிருது, இந்த வழியில இறங்கலாமான்னு. அங்க போய் அப்புறம் வழியில திருப்பி வந்து திருப்பி போய் அந்த ஆத்துல மீன் பிடிக்குது. அப்படி சல்லுன்னு வலைய வீசி மீன் பிடிக்கும் போது அந்த பெரிய பெரிய மீன் கிடைச்சதுமே அவ்வளவு ருசியா கத்துது. அதோட சின்ன மீன் எல்லாம் சேர்ந்து வரும்போது பெரிய மீன் தனக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு சின்ன மீன் எல்லாம் தண்ணிக்குள்ள கொண்டுட்டு போய் அழுங்காம விட்டுருது. அது மாதிரி நிறைய மீனை சேகரிச்சு ஒரு 10-20 கிலோ மீன் இருக்கும். பெரிய பெரிய மீனா மட்டும் பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துலயே ஒரு கத்தியும் பைக்குள்ள வச்சுக்கிட்டு அதை கீறி சுத்தப்படுத்தி எடுத்துக்கிட்டு அவங்க அந்த செதிரெல்லாம் கட் பண்ணல. அதாவது இந்த இப்படி விங்ஸ் இருக்கும்ல, ரெக்கா இருக்கும்ல, அதெல்லாம் வெட்டாம நடுல மட்டும் அப்படியே கீறி அதெல்லாம் சுத்தப்படுத்தி எடுத்துட்டு போய் போனதுமே அவங்க பிள்ளைங்க எல்லாம் வந்து பிடிச்சிக்குதுங்க. பிடிச்சு முத்தம் கொடுக்குறாங்க. 3 பிள்ளைங்க, அவங்க வீட்டுக்காரருன்னு நினைக்கிறேன், அவங்க எல்லாம் வீட்டுல இருக்கிறாங்க. போய் அந்த மீனை வந்து திருப்பி அந்த வேக வைக்கிற மாதிரி அந்த சுட்டு அதோட ரொட்டியை வச்சு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறாங்க. அந்த இதை பார்க்கும்போது எனக்கு அது அவங்க என்ன நினைச்சு எடுத்தாங்களோ அவங்க வாழ்வியல் முறை தானே அவங்க எடுத்துப்பாங்க. எனக்கு அந்த வாழ்க்கை முதல் கங்கை வரை உலக பெண்கள் அந்த இதெல்லாம் படிக்கும்போது அந்த தாய் வழி சமூகம் வேட்டைக்கு போறது, என்ன உணவை கொண்டு வந்து பகிர்ந்து கொடுக்கறது, அந்த எவ்வளவு அதாவது கடுமையான பாதையிலையும் போய் தன்னோட பிள்ளைகளுக்காக உணவு கிடைக்கும். அந்த ஒரு தடவை மீன் அப்படி துள்ளி குதிச்சு போகும்போது ஐயோ போகுதே அப்படின்னு அதை தாவி பிடிக்குது. அந்த ஏன்னா அதுதான் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. ஏன்னா அதாவது தாய் எவ்வளோ பெண்ணா அடக்கிட்டோம், ஆணாதிக்கம் இருக்கு அப்படின்னு எல்லாம் பேசினாலும் அந்த ஆதி தாயோட அந்த வேட்டையாடுதல் உணவு பகிர்ந்து கொடுக்கறது வந்து இன்னும் தாயாதான் இருக்கிறா. இப்ப நீங்களே சம்பளம் வாங்கிட்டு வர்றீங்க, வந்து வீட்டுக்கு வேணுங்கிறதெல்லாம் சொன்னா வாங்கிட்டு வந்து கொடுத்து சமைச்சு அதை பரிமாறுற இடத்துல இன்னும் ரொம்ப மிகச்சில இடங்கள்லதான் ஆண்கள். ஹோட்டல்ல ஏன் கேட்பாங்க, ஹோட்டல்ல எல்லாம் ஆம்பளைங்க தானே பரிமாறுறாங்க. அது வந்து ஒரு தொழில் வேலை. ஏன்னா குடும்பத்துக்கு உணவு கொடுக்கறது, பகிர்ந்து கொடுக்கறது அப்படிங்கிறது இன்னும்